உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மோகா டைடிமல் சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோல 2 சூப்பரான ஏஐ வெப்சைட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு சூப்பரான செட்டிங்ஸை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நண்பர்களுக்கு கூட மறக்காம இந்த ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் RYTR.me அப்படின்ற இந்த வெப்சைட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேராகிராஃப் எழுத வேண்டியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீவ் லெட்டர் நமக்கு எழுத வேண்டியது இருக்குன்னா, அது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுக்கறது மூலமாக நம்ம ஃபுல்லாக எப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுதுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஏஐ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாகிங் எழுதணும், இல்லை பார்த்தீங்கன்னா அதாவது பிளாகிங் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும், SEO இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓகே, நான் இமெயில் பேஸ் பண்ணி இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு லீவ் லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இமெயில் அனுப்பணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த கீ பாயிண்ட்ஸில் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு எனக்கு லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுறேன். கொடுத்ததுக்கு அப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஃபார் மீ அப்படின்ட்டு பாருங்க. ஜஸ்ட் அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ அடுத்து ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெடி பண்ணி கொடுத்துருது. ஸோ பார்க்கலாம், நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துங்க. ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தா ரெசிபியன் நேம் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தா சென்டர் நேம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இமெயில் ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இது மட்டும் கிடையாதுங்க, இந்த அப்ளிகேஷன் நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. கீவேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் கட் அவுட் ப்ரோ அப்படின்ற இந்த வெப்சைட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லாங்க. இது நான் எதுக்காக எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ணணும், ஃபோட்டோ பேக்ரவுண்ட் மாற்றணும், இல்லை வீடியோ பேக்ரவுண்ட் எதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னாலுமே இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேனுவலாக ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் வேணும். பட் நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் எமர்ஜென்சியாக ஏதாவது டைமில் நமக்கு ஏதாவது ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாஸ்போர்ட் ஃபோட்டோ என்ஹான்சர் இருக்குது. ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக பண்ண போகிறோம். ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே பாருங்கள், நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் அவுட்புட் எடுக்கிறது இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டேட்டா ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் இங்கே அப்லோட் இமேஜ் இருக்குது. அப்லோட் இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு அப்புறமாக இங்கே எல்லா கண்ட்ரியோட பாஸ்போர்ட் சைஸும் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு பாஸ்போர்ட் சைஸ் இருக்கும். நம்ம கண்ட்ரி பாஸ்போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகிடுச்சு. நம்ம ஃபோட்டோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஆட்டோமேட்டிக் அதுவே கட் பண்ணி எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபுல் HD டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஆப்ஷன் இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மூன்றாவது ஒரு சீக்ரெட்டான செட்டிங்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. இப்போ நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வாங்குவாங்க, குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நான் பயன்படுத்தி கொடுக்குறேன்னு. பட் அதை மட்டும் அவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நம்ம மொபைலில் இருக்க எல்லா விஷயமே ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சி என்னென்னவோ பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெத்தடில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு மெத்தட் நான் சொல்லியிருப்பேன், சீக்ரெட் கோட் யூஸ் பண்ணி. பட் இந்த மெத்தட் அப்படி கிடையாதுங்க. இது நம்ம செட்டிங்ஸ் மூலமாகவே நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லை உள்ள எங்கே இருக்கோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம். நான் டிஜிட்டல் வெல்பீயிங் ஓப்பன் பண்ணிட்டு இது மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கலாம். பட் ஹிஸ்ட்ரியை அங்கே கிளியர் பண்ணாலுமே கூட இங்கே என்னென்ன விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்து இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் மொபைல் கேட்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே இந்த 3 விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மாதிரி இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a nice day. Take care. Bye.